நீலா கார்டனுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், ஆரஞ்சு கலரு டெட்டி பீர் கேந்தி அழகாக பூத்துருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா, ஒரு அழகான அறுவடை தான். பாருங்கள், கொடி தக்காளி பாருங்கள், கொடியாக போயிருக்கு. இந்த தொட்டியில் வச்சுருக்கேன். பாருங்கள், கொடியாக வந்து இங்கே வந்திருக்கு கொடி தக்காளி. ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கொடுத்தாங்க. பாருங்கள், கொத்தா ஒரு 3 காய் காய்ச்சிருக்கு. ஏற்கனவே வச்சுருந்த தக்காளியில் இந்த தக்காளி அறுவடை பண்ணியிருக்கேன். பாருங்கள், தக்காளி பழம் ஒரு 6 பழம் அறுவடை பண்ணியிருக்கேன். தினம் இப்படி ஒரு 5-6 பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிளகாய் பழம் அறுவடை பண்ணியிருக்கேன். புடலங்காய் அறுவடை பண்ணியிருக்கேன். அடுத்ததான் இந்த கொடி தக்காளியை அறுவடை பண்ணுவோம். வாங்க பாருங்கள், 3 காய் கொத்தா காய்ச்சிருக்கு. அதை 3ஐயும் அறுவடை பண்ணுவோம். பாருங்கள், 3 காய் அறுவடை பண்ணியாச்சு. தக்காளி வளர்க்குறது ஈஸி தான். தக்காளி பழத்தை பிழிஞ்சு விடலாம். தக்காளியில் நிறையா வகை இருக்குது. லைபீரியன் தக்காளி, கொடி தக்காளி, காசி தக்காளி, நாட்டு தக்காளி, செர்ரி தக்காளின்னு நிறையா வகைகள் இருக்குது. நமக்கு என்னது வேணுமோ அதை வளர்க்கலாம். அதை பிழிஞ்சு விட்டால் போதும். ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா மக்கிய மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம் கொடுக்கணும். இப்படி நம்ம அதை கொடுத்து பராமரிச்சுட்டு வந்தோம்னா இப்படி அழகான காயை எடுக்கலாம். இந்த அடியில் பாருங்க ஒரு அழுகுன மாதிரி வருது. அது வந்து கால்சியம் சத்து குறைபாடு. அதுக்கு சுண்ணாம்பை நம்ம கரைச்சி விடலாம். போரான் சத்து குறைபாடுக்கு எருக்கிலையை போடலாம். இப்படி பஞ்சகவியாக மீன் அமிலம் கொடுக்கலாம். இப்படி அனைத்து உரங்களையும் கொடுத்து இந்த தக்காளியை வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.